1vs4 தானே பண்ணணும், வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லி தம்பி பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சான். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அவங்களுக்கே தெரியாம. இப்போ ஆப்போசிட்ல இருக்கிற எனிமிக்கு ஒரு புல்லட் வச்சுட்டான். ஆனா அந்த எனிமி வந்து உட்காரவும் பாருங்க, அங்கதான் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கேப், அந்த ஒரு கேப்லயே அந்த ஒரு புல்லட் வச்சு அவன் டவுன் பண்ணிட்டு ரெண்டாவது அடிப்பான் பாருங்க, ஹெட்ஷாட் விழுந்துரும். அவன் ஹேக்கர்னு நினைச்சிருப்பான் போல. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க ட்ரக் ஆண்ட ஒரு எனிமி அப்படியே ஒரு புல்லட் வச்ச உடனே அடுத்த செகண்டே அதே மாதிரி ஒரு பக் ஷாட் ட்ரை பண்ணலாம்னு ஸ்கோப் போட்டான். ஆனா அந்த எனிமி நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்தை சொல்றேன் நண்பா. அப்படியே எல்லாருமே இந்த கேம் பிளே ஃபுல்லா பார்த்துட்டு நான் பேசுறத கொஞ்சம் எனக்காண்டி கேளுங்க. வெள்ளை கேமர்னு புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணேன். அதுல 100K அடிச்சேன். பட் பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால சில்வர் பிளே பட்டன் கேன்சல் ஆயிடுச்சு. சரி சில்வர் பிளே பட்டன் கேன்சல் ஆனா என்ன, 200K அடிப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வந்துரும் அப்படின்னு. ஆனா இந்த வாட்டி நான் 200K அடிக்க போறேன். இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்து இதுக்கப்புறம் கனவுல கூட அந்த சில்வர் பிளே பட்டனை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த தம்பி கேமர் சேனல்னாச்சு சில்வர் பிளே பட்டன் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட வந்து. வெள்ளை கேமர் சேனல் 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். இந்த சேனல்ல எத்தனை வருஷம் கஷ்டப்பட போறோம். இது நம்ம சேனல் இல்ல, நம்ம தம்பி சேனல், புது சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா 100K அடிக்கணும், சில்வர் பிளே பட்டன் எடுக்கணும். தமிழ் பசங்க எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஓபன் கமெண்ட் பண்ணிருங்க.